ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி ரெசிபி வீடியோஸ் கிடையாது. ஃப்ரெண்டு வந்து மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் குழம்பு, வறுவல் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. மதியமே கொடுத்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இங்கே உடம்பு முடியாதனால சரி நைட்டுக்கு தான் சாப்பிட்டேன். நைட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிடாம ஒரு மாதிரி கிரேவிங் ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்டேன். அருமையான மீன் குழம்பும் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக கேரளா அப்படிங்கிறதுனால அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மீன் குழம்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு உடம்பு முடியாதப்போ, இல்ல அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா நமக்கு பிடிக்குமேன்னு குடுத்து விடுற மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரிங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு சொத்து சுகம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம சம்பாரிச்சுக்கிறது பெரிய சொத்துங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாரி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிரியாணி தர ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த மாரி உடம்பு முடியாதப்போ எல்லா சமையலுமே நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துடுற ஃப்ரெண்டும் சரி இருக்காங்க. மாங்காய் வந்து எனக்கு இந்த மாரி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு உடனடியாக ஊறுகாய் மாதிரி சாப்பிடுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாங்காய கூட மறக்காம அத கட் பண்ணி போட்டு குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த லவ்வுக்கும் இந்த மாரி அன்புக்கு நம்ம வந்து என்ன நம்ம திரும்ப செய்ய போறோம்? நம்மளும் இதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறது தான் நம்மளால முடிஞ்ச இதா இருக்கும். ஏன்னா, இது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்ம எதிர்பார்த்து எதுவும் பண்ண போறதில்ல. அவங்களும் சரி, நம்மளும் சரி. ஆனா, நமக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இது மாரி அடிக்கடி நடக்கும் தான். ஆனா, இந்த டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க. நாளைக்கு வேறு நல்ல ரெசிபியோட வரேங்க.